உங்கள் காரில் இந்த மாதிரி பிளாக் ஸ்மோக் இருக்கா சைலன்சரில்? கவலையே விடுங்க. இந்த ப்ராப்ளத்தை நம்ம இம்மிடியேட்டாக நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைங்க. டூல் கிட் மட்டும் இருந்தால் போதுங்க. இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இன்ஜினோட சென்சார் இருக்கும். அதாவது எங்கே அப்படின்னா, எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டுன்னு தெரியுமா? அந்த ஃபோல்டரில் சென்சார் வந்து சரியாக பிளாக்காக இருந்தனால அந்த சென்சார் வந்து பிளாக் ஸ்மோக் வரும். அந்த சென்சார் இது தாங்க. இந்த சென்சாரை நம்ம வந்து க்ளீன் பண்ணி போட்டால் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது எப்படின்ற ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது, இன்ஜினை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஜினுக்கு முன்னாடி வைப்ரேஷன் இருக்குது. அதுக்கு நமக்கு மேனுவலாக தெரியாது. ஒரு கப்பில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ஷேக் ஆகும். அப்போ வந்து இந்த சென்சார் வீக்காக இருக்குது, இதனால் பிளாக் ஸ்மோக் வருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் இருக்கும். அந்த கேபிள் மட்டும் கழட்டிட்டு ஒரு ஸ்பேனர் ஒன்று நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ளக் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கான ஸ்பேனர் வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டுக்கு மேலே ஒரு சென்சார் இருக்கும். இது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக இந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சாரை வந்து லூஸ் பண்ணி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. சேஃபாக எடுக்கணும். அந்த சென்சார் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. எடுத்தோடனே இதுக்கு இந்த சென்சார் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப பிளாக்காக இருக்குது. இந்த பிளாக்கை க்ளீன் பண்ணி நம்ம போட்டோம்னா ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆகும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ நேச்சுரலாக பார்த்திங்கன்னா நிறைய லிக்விட் இருக்குது. நம்ம லிக்விட் வாங்க முடியல அப்படின்னா வண்டியில் ஃபியூல் இருக்கும். அதில் டீசலில் க்ளீன் பண்ணலாம், இல்லை பெட்ரோலும் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி லிக்விடு நம்ம வாங்கி கூட க்ளீன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற விடணும். ஏன்னா அந்த டஸ்ட்டு வந்து பிளாக்கை வந்து ரொம்ப படிஞ்சிருக்கா. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரு இல்லை நார்மல் கிளாத் இருந்தால் கூட நல்லா தொடச்சிடணும். க்ளீனாக தொடச்சா தான் அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து குறையும். பிளாக் ஸ்மோக்கும் வராது, வைப்ரேஷனும் இருக்காது, இன்ஜின் நல்ல பிக்கப்பும் இருக்கும், நமக்கு நல்ல ஒரு மைலேஜும் கிடைக்கும். திருப்பி அந்த எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டுக்கு மேலே இந்த சென்சரை வந்து நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அந்த கிளாம்போட நம்ம டைட் பண்ணணும். ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம கழட்டின ரிமூவ் பண்ண இல்லையா அதே ப்ளக்கோட இணைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக சென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு டம்ளரில் திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி அது மேலே வைக்கும்போது எந்த வைப்ரேஷன், அப்போ இன்ஜின் வந்து ஓகே ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை.